ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, உன் விருப்பம் இரண்டில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும். யாம் இருக்க பயமேன் என்று ஒரு 6 முறை பதிவிடு. நிச்சயமாக உனக்கானதை நல்லதை செய்ய உன் முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறேன். இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உத்தரவு. ஆம், நீ முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடும் நேரத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி, உன் மனதுக்கு பிடித்தமான செய்தியை கொண்டு வந்திருவேன். நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேள், நிச்சயமாக வரும். அதுவும் உன் விருப்பம் இரண்டில் ஒன்றை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன். அது இரண்டில் ஒன்றாக இருக்கலாம், அல்லது 2 விருப்பமான செய்திகளையும் நிச்சயமாக உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன். நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. உன் வழிகளை நான் அறிவேன். நான் உன் மீது இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபப்பட்டாய் அல்லவா? கோபம் வேண்டாம் என் செல்லமே. என் கண்ணின் இமைக்குள் வைத்து உன்னை பாதுகாக்கிறேன். உனக்கான நல்லதொரு நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த முருகப்பெருமான் உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு தோல்விகளே இல்லைதானே? உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து அமைத்து கொண்டிருக்கிறேன். அதில் மற்றவர்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். யார் என்ன சதி செய்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவது நீயாகத்தானே இருப்பாய். உன் வேண்டுதல்கள், விருப்பங்கள் அனைத்தையும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். யாம் இருக்க பயமேன் என்று பதிவிடு என் செல்லமே. உனக்குள் நானும் எனக்குள் நீயுமாக இருக்கும்போது எந்த சக்தி என்ன செய்துவிட முடியும்? ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்கிறாய்? பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். உனக்கு எப்போதும் உனக்கு துணையாக, உனக்கு வேலையில் எதுவாயினும் சரி, அதில் தெளிவும் ஈடுபாடும் இருந்தால், அதில் சுத்தம் இருந்தால், அந்த தெளிவே பலம். அந்த பலமே உன்னை வெற்றி பெறச் செய்யும். உன்னை ஏமாற்றியவர்கள் கர்ம வினையை நிச்சயமாக அடைந்தே தீர்வார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது உன் கண்முன்னே நிகழும். ஆகவே பிடிக்காத விஷயத்தை கண்டு காணாமலும், வேண்டாத விஷயத்தை கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உன் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் உனக்கான இலக்கை அடைய மூல காரணமாக மாறுகிறது. காலக்கெடுவே இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும். ஆகவே காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று நீ உன் வேலையை தொடங்கு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. ஜெயமாக அனைத்து செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை பெறுவாய். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்குத்தானே. அவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் வரும்போது உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்காக கொண்டு வந்து கொடுப்பேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஆகவே நீ எதை கண்டும் அச்சப்படாமல் இருக்க வேண்டும். உன் 2 விருப்பங்களில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் என்று சொன்னேன் அல்லவா? அவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு கஷ்டமே வந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது. கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் இதற்கெல்லாம் நல்லதொரு மாற்றம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன் வாழ்க்கை சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கும். உனக்கு அடுத்தடுத்து பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை வைத்தே நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா? நல்லதொரு நிகழ்வுகள் அடுத்தடுத்து வாழ்க்கையில் நடந்தால் உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே. நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. நீ அழைக்கும்போது, முருகா முருகா என்று அழைக்கும்போது நிச்சயமாக உன்னிடத்தில் நான் வந்து விடுவேன். பாசத்துக்காக இயங்கும் என் பிள்ளைக்காக கை கொடுக்கும் உன் அப்பாவாக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் என்றும் எப்போதும் உனக்காக இருப்பேன் என் செல்லமே. கவலைப்படாதே. நிச்சயமாக உனக்கானதெல்லாம்
நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.